ஹாய், வெல்கம் டு வினர் சோஷியல் டாக். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, பாரதிய ஜனசங்கம். இப்போ இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை முதல்ல தொடங்கினவர், நிறுவனர் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அவங்கள பற்றி வாழ்க்கை வரலாறு இப்போ நான் வந்து ஒரு சுருக்கமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நேபர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு பிஎஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவங்களோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே பார்ப்போம். இவர் யார் அப்படின்னா, பாரதிய ஜனசங்கம் அப்படின்ற ஒரு கட்சியை 1951ஆம் வருடம் வந்து இவர் வந்து நிறுவனர். என்ன ஆச்சு அதுக்கப்புறம்னா, 1953 இந்த பாரதிய ஜனசங்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சியாக வந்து தோற்றம் பெற்றது. இதுதாங்க வாழ்க்கை வரலாறு, இதுதான் வரலாறு, முக்கியமான வரலாறும் இதுதான். இவர் யார், இவர் எப்போ பிறந்தார்னா 1901ஆம் வருடம் ஜூலை 6ஆம் தேதி 1901ஆம் வருடம் இவர் வந்து அசுதோஷ் முகர்ஜிக்கும் திரு சுதாதேவி தம்பதியருக்கும் மகனாக கொல்கத்தாவில் பிறந்திருக்காரு. வெஸ்ட் பெங்காலில், இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் இவர் பிறந்திருக்காரு. அசுதோஷ் முகர்ஜின்றது இவருடைய தந்தை. இவர் தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கொல்கத்தா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரா இவர் இருந்திருக்காருங்க. இப்போ இவர் 1901 பிறந்து இவருடைய படிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1926க்குள்ளேயே இவர் வந்து ஆங்கிலத்திலையும், அதாவது இங்கிலீஷ்லையும் பெங்காலிலையும் இவர் பட்டம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1926 இவர் இங்கிலாந்துக்கு போய் சட்டம் பயின்றிருக்காரு. இப்போ லீகலாக இவர் வந்து சட்டம் பயின்றிருக்காரு. எப்போனா 1926. 1927 இவர் வந்து பேரிஸ்டர் ஆகியிருக்காரு. இவர் எப்போனா 1927. இவருடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேயே ஒரு யூனிவர்சிட்டியோட துணைவேந்தராக இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான். எப்போன்னு கேட்குறீங்களா, 1934 1938 வரைக்கும் இவர் தான் வந்து கொல்கத்தா யூனிவர்சிட்டியோட துணைவேந்தராக பதவியேற்றிருக்கார். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து 1929 இவர் வந்து தனித்து ஒரு போட்டிட்டு இருக்காரு. எப்படின்னா கொல்கத்தாவோட சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டிட்டு இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. எப்படின்னா 1929 இவருடைய அரசியல் பிரவேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் ஜவஹர்லால் நேருவோட இணைந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜவஹர்லால் நேருவோட அரசில் எப்போனா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆகஸ்ட் 15. இவர் வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15, 1947 இவர் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காரு. அதிலிருந்து ஏப்ரல் 6, 1950 வரைக்கும் இவர் ஜவஹர்லால் நேருவோட அமைச்சரவையில் இருந்திருக்காரு. ஜவஹர்லால் நேருவோட கருத்து வேறுபாடு காரணமாக இவர் வந்து பிரிஞ்சுட்டு இந்து மக்கள் சபை, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தனியாக வந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவ சங், அதாவது RSS அவங்களோட சேர்ந்து வந்து இவர் வந்து தனியாக வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போனா 1951 இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா சங்கம் அப்படின்னு, பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, பாரதிய ஜனசங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1951 இவர் வந்து வெளியே வந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 வந்து இவர் அமைச்சரவையிலேருந்து வெளியே வந்துட்டார். எதனால் வெளியே வந்தான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இவர் ஜம்மு காஷ்மீருக்காக இவர் வந்து குரல் கொடுத்தவர். எப்போனா அப்போவே. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை, அந்த இந்த ஆர்டிகல் 370C வந்து 370 வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் மோடி அமைச்சரவையில். ஆனால் இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே ஷியாம் பிரசாத் முகர்ஜி 1950 இவர் வெளியே வந்த உடனே ஏன் வந்து குரல் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்து அந்த ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக ஒரு கொடி, தனி சின்னம், தனி பிரதம மந்திரி லெவலுக்கு வந்து அவங்க வந்து தனியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு ஜவஹர்லால் நேரு அப்போ அவர் கொண்டு வந்தது தான் இந்த விஷயங்கள்லாம். ஏன் அப்படின்னு இவர் வந்து எதிர்த்து வந்து கேள்வி கேட்டது தான் இவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். எனக்கு இந்த மாதிரி கட்சி தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா ஒரே நாடு அப்படின்னும் போது எதுக்கு ரெண்டு பிரதம மந்திரி எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இப்போ நம்மளுடைய ஜனாதிபதியே ஆனாலும் காஷ்மீர் போனோம்னா அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்டு தான் நம்ம உள்ளே போனோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சட்டம் வந்து ஏற்றிருந்தார் நேரு அவர்கள். ஸோ இந்த சட்டத்தை எதிர்த்து அவர் வெளியே வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த குரல் கொடுத்ததுக்கு பேரில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்போ இறந்தாருன்றதை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி தான் ஜூலை 23, 1953ஆம் வருடம் வந்து இவர் வந்து காலமானார். எப்படின்னு கேட்குறீங்களா, இவரை வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்காருங்க. யாருடைய ஒரு பர்மிஷனும் வாங்காமல் டேரெக்டாக ஜம்மு காஷ்மீரில் நுழைஞ்சிருக்காரு. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லக்கன்பூருடைய காவல்துறை வந்து இவங்க வந்து இவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. எப்போனா மே 11ஆம் தேதி 1953ஆம் வருஷம். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கைது பண்ணி உள்ள ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஆனால் இவர் இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 இந்த ஜூன் 23 இதே நாளில்.
எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தா காய்ச்சல் காரணமாக மரணம், விஷ காய்ச்சல் காரணமாக மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் எதனால் இறந்தான்றது எதுவுமே சொல்லலை. போலீஸ் கஸ்டடியில் இருந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டார், கேட்டால் விஷ காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து தான் வந்து வாஜ்பாய் அவர்கள் கூட கடந்த 1990ஆம் ஆண்டு குரல் கொடுத்தார். இவர் வந்து ஜவஹர்லால் நேருவோட சதி திட்டத்தின் பேர் தான் இவர் வந்து இறந்திருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இவருடைய இறப்பு இன்னைக்கு வரைக்கும் எப்படி இறந்தாருன்றது எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு தெரியாதோ அதே மாதிரி திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கும் எதனால் இறந்தாருன்றது இன்னி வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இந்துக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி இவர் தோற்றுவிட்ட இந்த ஒரு பாரதிய ஜனசங்கம் வந்து தனித்து போட்டியிட்டு இவர் வந்து அகில இந்திய லெவலில் 3 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா மக்கள் சபை தேர்தல்னு சொல்லலாம். மக்கள் சபை தேர்தல்னா என்ன, பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு தேர்தலில் 1953ஆம் வருஷம் இவர் வந்து இந்தியாவில் எல்லாத்துலேயும் நின்று 3 இடத்துல வந்து கைப்பற்றினாங்க. அதில் வந்து ஒரு இடத்த வெற்றி பெற்றவர் தான் அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறுன்றது ரொம்பவே வந்து பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஆனால் சிறு வயதிலேயே வந்து எவ்வளோ ஒரு சாதனை படைத்தவர் இவர். 33 வயசுலேயே ஒரு வைஸ் சான்சலர்னா பாருங்களேன். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை வரலாறு அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்றது தான். ஏன்னா 52 வயசுலேயே இவர் வந்து இறந்துட்டார்னா இவர் வந்து இறக்கல, சாகடிக்கப்பட்டார் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படின்றது தெரியல. சரி, ஓகேங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான் அவருக்கு தான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட நான் வந்து நிறைவு பெற்றிருக்கேன். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்டர் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதோட வீடியோ உங்கள் வினோத். பை பை, குட் நைட்.